புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. எக்காலம் என்னும் விசில் அடித்தால் நிற்காமல் போயிடும் வண்டி. எக்காலம் என்னும் விசில் அடித்தால் நிற்காமல் போயிடும் வண்டி. ஏற ஆயத்தம் இல்லை என்றால் நம்மை ஏமாற்றி போயிடும் வண்டி. ஏற ஆயத்தம் இல்லை என்றால் நம்மை ஏமாற்றி போயிடும் வண்டி. புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. பரிசுத்தம் என்ன டிக்கெட் இருந்தால் பயமில்லாமல் பயணம் போகலாம். பரிசுத்தம் என்னும் டிக்கெட் இருந்தால் பயமில்லாமல் பயணம் போகலாம். பரலோகம் என்னும் ஊரினிலே பரவசமாக இறங்கிடலாம். பரலோகம் என்னும் ஊரினிலே பரவசமாக இறங்கிடலாம். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. பாவத்தோட பயணம் செய்தால் பரமன் இயேசு பார்த்திடுவார். பாவத்தோட பயணம் செய்தால் பரமன் இயேசு பார்த்திடுவார். பாதியில் வண்டியை நிறுத்திடுவார், பாதாள ஸ்டேஷனில் இறக்கிடுவார். பாதியில் வண்டியை நிறுத்திடுவார், பாதாள ஸ்டேஷனில் இறக்கிடுவார். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. கர்த்தருக்குள்ளே இருப்பவர் எல்லாம் கைகளை ஆட்டி சென்றிடுவார். கர்த்தருக்குள்ளே இருப்பவர் எல்லாம் கைகளை ஆட்டி சென்றிடுவார். அவர் காட்டிய வழியை மறந்தவர் எல்லாம் கைகளை மார்பில் அடித்துக் கொள்வார். இயேசு காட்டிய வழியை மறந்தவர் எல்லாம் கைகளை மார்பில் அடித்துக் கொள்வார். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. மரித்து போன பரிசுத்தவான்கள் எழுந்து முதலில் இடம் பிடிப்பார். மரித்து போன பரிசுத்தவான்கள் எழுந்து முதலில் இடம் பிடிப்பார். தேவனை மறந்து போன பாவிகள் எல்லாம் எரியும் அக்கினி கடலினில் அமிழ்ந்திடுவார். எரியும் அக்கினி கடலினில் அமிழ்ந்திடுவார். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி.
அன்பில் என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டே சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரும் தந்தை நோக்கும் மானாதி என்றோ என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாதே நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே சபையாமும் சரீரும் சீர்பொருந்திடவே இவாயடி திறப்போஸ்தலரே என் இயேசுவே நேசித்தீரோ என் மாத்திரம் அல்லாதே நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாதே நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். வருங்காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நாம் சோதரராய் உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அல்லாதே நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரமபிதாவானவர் அருளி செய்த 10 கட்டளைகளையும் அதன் விளக்கத்தையும் பரமபிதாவின் கிருபையால் உங்கள் இதயவாசலுக்கு மிக பணிவன்புடன் அனுப்புகிறேன். உயர்வான பரமபிதா கிருபையாலே உருவான கற்பனையின் மகிமையாலே அறிவுடைய மனிதகுலம் இனிது வாழ அளந்து சொன்ன பொன்மொழிகள் கேட்கவாரி பாவிகளுக்காக பாடுபட்ட பரமபிதாவின் கட்டளை 10 பெரும் பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ வைத்திடும் ஞான முத்து பேசும் மனித வாழ்க்கையின் சொத்து. முதற்கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். பல வழி செல்லும் மனிதரை ஒரு நிலைப்படுத்தவே நல் வழி சொன்னார். மனித இன வழி ஒன்றே, இறைவன் ஒன்றே என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார். இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கொப்பான ஒரு சுரூபத்தையானாலும் யாதொரு விக்கிரகத்தையானாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பசும் பாலனை எண்ணும் பழக்கத்தில் மூழ்கி விடாதே. கையில் விளக்கிருந்தும் கிணற்றில் விழுந்தவன் கதை போல் ஆழ்ந்திட நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்னார். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அலைந்தவர் உலகத்தில் பலர் உண்டு.
இது தெரிந்து நடக்காமல் தேவன் நாமத்தை ஜெபிப்பதினால் என்ன பலனுண்டு? சிந்தனை செய்திடு இன்று, இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னார். 4ஆம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆதரிக்க நினைப்பாயாக. உழைப்புக்கு 6 நாட்களை ஒதுக்கி ஓய்வுகள் மறுநாள் வேளையிலே மனக்களிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவனை வழிபடி ஞாயிற்று கிழமையிலே நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே, நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்னார். 5வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உண்மையில் அன்னை தந்தையை சொந்த கண் போல் காப்பது அறிவுடைமை, மேலும் அன்பாயிருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் கர்த்தாவின் வார்த்தையை அறிந்து நடந்தாலே நன்மை தரும் அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறறிவு உள்ளவர்க்கு மன ஆத்திரமே பொல்லாது, தேவ வாக்கியத்தை படிப்பவர்க்கு தீய கொலை கூடாது. இழிதொழிலாம் கொலை தொழிலை செய்வதினாலே வாழ்வில் இனிப்பும் கசப்பும் இரண்டுமின்றி போகும் தன்னாலே, இதை எண்ணி பார்த்து உண்மை வழி காண்பதினாலே நன்மை இருக்குது பார் உலகத்திலே நீதி முன்னாலே என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் பெருங்குற்றம் மறக்க கூடாது, கற்பை விலையாகும் பொருளாக நினைக்க கூடாது, தவறான வழியில் ஆண் பெண் நடக்க கூடாது, கால சந்த கடை பொம்மை போல வாழக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. அழுது பிறந்த மனிதனுக்கு கவலை கூடாது, அந்த கவலை தீர உழைத்து வாழ மறக்க கூடாது, கொடிய களவு தொழிலை செய்து வாழ நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொன்ன பொன்மொழியை மறக்கப்படாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 9ஆம் கட்டளை, பிறர்க்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மனசாட்சி ஒரு பக்கம் இருந்திடும் போது அதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது, கனியிருக்க காய்க வரும் பழக்கம் கூடாது, பிறர்க்கு கவலையாகும் கோணல் வழியில் நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மண்ணாசையினாலே, பெண்ணாசையினாலே, பொன்னாசையினாலே, பேசும் மனிதன் வாழ நீதி கூறும் 10 கட்டளை, இது மாசிலாத பரமபிதா கூறும் கட்டளை, இதுவே 10 கட்டளை, இதுவே 10 கட்டளை. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராஜ் என் கண்களை ஏறெடுப்பே,
எனக்கு தாசை வரும் பர்வதம் நிறா என் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளடவோட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் என் காலை தள்ளடவோட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பே பல பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே வல பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பே தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பற இது முதலாய் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பற இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை பாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை பாசம் செய்கிறாரே தேவன் தாபரிக்கும் சலமே தம் ஜனத்தானின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்த கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே தேவ ஆலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே தேவனால தம் ஜனங்களின் தாகும் தீசும் சுத்த ஜீவனதியும் அவரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே
விசேஷந்தனை குடி உயர்த்திடுவாம் உன்னையே மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே
தொங்கி நீர் குருதியும் சிந்தி நீர் குரு ஏசுநாதானி கொல்கதாவின் குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தி நீர் குரு ஏசுநாதானி கொல்கதாவின் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்த கண்கள் அயர்ந்த தாகத்தால் தோய்ந்த ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றி என் பாவம் போக்கிட வந்ததாலோ என் பாவம் போக்கிட வந்ததாலோ தலை சாய்க்க உலகில் தலமில்லை என்றே திருவாய் மலர்ந்த தேவகுமாரா சிலுவைதான் உமக்கு தலை சாய்க்க இடமோ பலியாகி மீட்டிட வந்ததாலோ பலியாகி மீட்டிட வந்ததாலோ விலையில்ல பொன் வெள்ளிவையாதினால் அல்ல விலையேற பெற்ற உதிரத்தால் மீட்ட விலையேறும் தீயோனின் சுடராக நீரே அலைந்தோரை அணைத்திட வந்ததாலோ அலைந்தோரை அணைத்திட வந்ததாலோ குருசீனில் தொங்கி நீ குருதியும் சிந்தி நீ குரு ஏசுநாதானி கொல்கதாவின்